காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்படி இருக்கும்? விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எல்லா கிரகமும் 3ஆம் இடத்துல இருந்துச்சு இவ்வளவு நாள். சூரியன், ராசிநாதன் செவ்வாய் உச்சத்துல இருந்தாரு, சூரியன் இருந்தாரு. அதே போல சுக்கிரன், புதன்லாம் 3ஆம் இடத்துல இருந்தாங்க. இப்ப எல்லா பேருமே 4ஆம் இடத்துக்கு வர்றாங்க. சோ 4, 10ல பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்துல கேது. சோ 4, 10ல ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து இந்த மாசம் வந்து விருச்சக ராசிக்கு நல்ல ஒரு மாசம் தான். குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. 2ஆம் அதிபதி வக்கரமானாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு அட்டமத்துல இருக்கிறது ஒண்ணுதான் மைனஸே ஒழிய, மத்தபடி வந்து விருச்சக ராசிக்கு பெரிய பாதகம்னு ஒண்ணும் இல்ல. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு சுமாரான மாசமாவே விருச்சக ராசிக்கு இருக்கும். விருச்சக ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். விருச்சக ராசியில கேது உச்சமா இருக்கிறதுனால இந்த ராசிக்காரவங்க சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி அவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள்ல இருப்பாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா சந்திரன் நீசம் பெறுற ராசி அந்த விருச்சக ராசி. சரிங்களா? இப்ப விருச்சக ராசியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? ஒரு போர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்க வந்து டிக் பண்ணி போர் வந்து கீழே 200 அடியில அடிச்சு ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி வெளியே வருதுன்னா அங்க உள்ளுக்குள்ள என்ன எப்ப அந்த தண்ணி வெளியே வரும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரிதான் விருச்சக ராசிக்காரவங்க. அவங்க ரொம்ப ரகசியமானவங்க. சுருக்குன்னு வார்த்தையை பேசி போடுவாங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரவங்க அந்த மிளகாய கிடைச்ச மாதிரி சுருக்குன்னு வார்த்தை பேசுறவங்க. சரிங்களா? அதனால விருச்சக ராசிக்காரவங்ககிட்ட நம்ம பெர்ஃபெக்டா இருந்துட்டோம்னா அவங்களும் நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா இருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஒரு மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. சரிங்களா? படக்குன்னு பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க விருச்சக ராசிக்காரவங்க. அதுல சந்தேகம் இல்ல. பிறந்த கால ஜாதகம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலனே. பிப்ரவரி மாச கோச்சார பலன் தான். பிறந்த கால ஜாதகத்துல விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கு, இப்ப தசாபுத்தி எப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இறுதி முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? நன்றி.